வணக்கம், நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி நம்ம கார்டனில் இருக்கிற ஒரு மல்லிகைப்பூ செடியை பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 6 மாதமாக மாற்றி மாற்றி பூத்துக்கிட்டே தான் இருக்குது. நிறைய மல்லிகைப்பூக்களை பற்றின வீடியோவே போட்டால் உங்களுக்கு போர் அடிக்கும். நான் வீடியோவே எடுக்கிறது இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பூக்கள் இப்போ தான் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து தண்டுக்கீரை செடி பார்த்திங்கன்னா ஒன்று விதைக்காக விட்டுருந்தேன். அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக போயிடுச்சு பாருங்கள். பக்கத்து வீட்டு மாமரத்தை விட இது உயரமாக இருக்குது. ஏற்கனவே மஞ்சள் வச்சுருக்கிற செடியில் தானாக முளைச்ச தண்டுக்கீரை தான் இது. இந்த அளவுக்கு உயரமாக போயிருக்கு. அடுத்து சிவப்பு கொடி பசலைக்கீரை நிறைய இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொடி படர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பாக்ஸ் மேலே ஏறி பின்னிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த கீரையை கொஞ்சம் பறிச்சுக்கலாம். நம்ம நிறைய காய்கறி செடி போட்டால் அணில் பார்த்திங்கன்னா ரொம்ப வேஸ்ட் பண்ணிடுது. அதனால் நான் காய்கறி செடியெல்லாம் எதுவுமே போடல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தானாக முளைக்கிற கீரை தான் இதெல்லாமே. இப்போதைக்கு நம்ம கார்டனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தானாக முளைக்கிற கீரையும் மல்லிகைப்பூ செடி மட்டும்தான் இருக்குது. ஆடிப்பட்டத்துக்கு தான் ஏதாவது கொஞ்சம் காய்கறி விதைகள் போடலான்னு இருக்கேன். இந்த கொடி பசலை கீரை பார்த்திங்கன்னா கூட்டு வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும், சாம்பார் வச்சாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வித்தியாசமாக தொக்கு பண்ண போகிறேன். இந்த தொக்கு எப்படி பண்ணுறதுன்றதை எம்ஜி கிச்சனில் முழு வீடியோ போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காதவங்க கட்டாயம் பாருங்கள். இந்த தொக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றது தெரியும். நஞ்சில்லா உணவு உண்போம், நோயில்லா வாழ்வு வாழ்வோம். நன்றி.